உலகெங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருள் சிவபெருமான். அவரை நாம் நினைக்கும் போதெல்லாம் கங்கை நதியும் நெற்றிக் கண்ணும் அந்தச் சிறிய பிறை நிலவுமே நம் கண்ணுக்குத் தெரியும். பித்தா பிறைசூடி என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதற்கேற்ப எத்தனையோ ஆபரணங்கள் இருந்தும் இறைவன் ஏன் தேய்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலவுக்கு தன் தலையிலேயே இடமளித்து அதற்கு பெருமை சேர்த்து அந்த சந்திரசேகர கோலத்தின் பின்னணியில் இருக்கும் அறிவியலும் புராண ரகசியமும் உங்களுக்குத் தெரியுமா? பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை உலகைக் காக்க சிவபெருமான் அருந்தினார். அந்த விஷத்தின் உக்கிரம் அவரது திருமேனியின் வெப்பத்தை அதிகரித்தது. அந்த அதீத வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை வழங்கவே குளிர்ச்சியின் உருவமான சந்திரனை தனது சிரசில் அவர் சூடிக்கொண்டார் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. இது இக்கட்டான சூழலிலும் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை புகட்டுகிறது. புராண ரீதியாக சந்திரன் தட்ச பிரஜாபதியின் 27 மகள்களை நட்சத்திரங்களை மணந்தான். ஆனால் ரோகிணியிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தி மற்றவர்களை புறக்கணித்ததால் கோபமடைந்த தட்சன் சந்திரன் தன் ஒளியை இழந்து தேயட்டும் எனச் சாபமிட்டார். ஒளி இழந்து தேய்ந்து அழிவின் விளிம்பிற்குச் சென்ற சந்திரன் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார். சரணடைந்தவர்களைக் காப்பவர் அல்லவா ஈசன்? முழுமையாகச் சாபத்தை நீக்க முடியாவிட்டாலும் சந்திரனை தன் தலையில் சூடி அழியாமல் காத்தார். 15 நாட்கள் தேய்பிறையாகவும் 15 நாட்கள் வளர்ப்பிறையாகவும் சந்திரன் தோன்றுவதற்கு இதுவே காரணம். ஜோதிட ரீதியாக சந்திரன் மனதிற்கு அதிபதி. நிலவைச் சூடிய சிவனை வழிபடுவது நம் அலைபாயும் மனதைக் கட்டுப்படுத்த உதவும். வளர்ப்பிறை தேய்பிறை என்பது காலத்தின் மாற்றம். அந்த மாற்றத்தையே ஆபரணமாகக் கொண்டவர் ஈசன். அவரே காலத்தை கடந்த மகாகாலன். சந்திரசேகரர் என்ற கோலம் நமக்குச் சொல்லும் பாடம் ஒன்றே ஒன்றுதான். நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அல்லது எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் முழுமனதுடன் இறைவனிடம் சரணடைந்தால் அவர் நம்மைத் தள்ளிவிடாமல் தன் சிரசின் மீதேற்றிப் பாதுகாப்பார். அந்தப் பிறை நிலவைப் போலவே நம் வாழ்வியல் இருளும் நீங்கி ஒளி பிறக்கட்டும்.